ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்க அவட பாவியெல்லாம் இங்கே கேட்பாங்க அவட பைக்கில் சீட்டு நிலைமை அது ஃப்ரண்ட் வந்து எடுக்கிறோம் நாங்கள் அங்கே வீடியோ எடுத்து காட்டியிருந்தோம். அதை வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் இரணைமடு கனகாம்பிகை குளம் ஆலயத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், இரணைமடு குளம் வான் பாயும் போது எல்லாரும் வந்து வீடியோ எடுப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இரணைமடுவில் நீர் முழுமையாக வற்றி போயிருக்கும் போது பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் அன்றைக்கி காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கார் கொடி. ஓகே, இதிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இரணைமடு குளத்தை நாங்கள் பின்புறத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கலாம், நீங்கள் இங்கே பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தனி பெரிய ஒரு வாய்க்கால் மாதிரி போய் கொண்டிருக்குது. இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நேரடியாக விவசாயத்துக்கு நீர் வழங்குறதுக்குரிய அந்த ஓகே இதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு இந்த குளத்தினுடைய நீர் வற்றி போயிருக்கிற அந்த நிலை. இந்த இடத்துலேருந்து நாங்கள் என்னத்தை பார்க்கலான்னு சொன்னால் ஓகே முன்னுக்கு பாருங்கள், இதில் தான் அந்த வான்பாயிர 14 கதவுகள் இருக்கிற இடம். இங்கேருந்து அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, வட மாகாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய குளமான இரணைமடு குளத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, தொடர்ந்து நாங்கள் குளத்தின் நடுவுக்கே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸில் ஏறி சரி அதாவது முழுமையாக நீர் இருக்கும் போது இந்த மட்டத்துக்கு நீர் காணப்படும். இந்த பாருங்கள், தண்ணி வந்து நிற்கின்ற இடங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இதை மட்டும் நீர் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நீரெல்லாம் வற்றி போயிருக்குதுன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு கேம்ப் இருக்குது. அந்த கேம்புக்கான தண்ணி இது வழியால் தான் போகுது. மோட்டரை போட்டு எடுத்துருக்குறாங்க. ஓகே, எல்லாம் இரணைமடு குளத்தின் நடுவில் வந்து நின்று தூண்டியில் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேரோட முறிஞ்சி விழுந்திருக்கிற மரம் ஒன்றை பார்க்கலாம் அந்த இடத்துல. இப்போ நாங்கள் நடந்து போகிறதெல்லாம் முழுமையாக நீர் நிற்கிற இடம். ஸோ இந்த இடத்துல இந்த மரத்தின் வேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே, இரணைமடு குளத்தின் நடுவில் இருந்து, அதாவது குளத்திலிருந்து இப்போ நாங்கள் அந்த பண்டை காணொலியாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நினைக்கிறேன் இந்த வலையெல்லாம் வீசப்பட்டு சிக்கி கிடக்கு இந்த இடத்துல. இங்கே பாருங்க. அப்போ இந்த இடத்துல போட்டில் வந்திருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஐயா மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார். மீன் கிடச்சிருக்கான்னு தெரியல. மிதப்பு உள்ளே போகுது இல்லையா? ஓகே, நாங்கள் அங்கால போய் பார்த்துட்டு வரேன். ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா குளத்துக்கு நடுவில் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் நிற்கிற இடம் எல்லாம் நீர் முழுமையாக நிரம்பிடும். அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. வரும்போது போய் பார்க்கலாம். கிரவல் மேடு. இந்த இடத்துல அந்த வலைகள்லாம் சிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கலாம். மீன் பிடிக்கிற அந்த வலைகள். ஓப்பா, சரிஞ்சு விழுந்தா சரி, அப்படி இருக்கு. ஓகே, இப்போ குளத்தின் நாங்கள் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடம் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு இடம். கிரவல் தட்டு அப்படியே பெரிய படைப்படையாக இருக்குது. இதில் ஒரு ஐயா மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார். இரணைமடு குளம் அவ்வளோ பிரமாண்டமான அந்த குளத்தில் நடுவில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு குளத்தை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கிற பார்வையாளர்கள்லாம் பார்க்கலாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்குறாங்க. இரணைமடு நீர்த்தேக்கம் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றாகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகராயன் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது. இந்த நீர்த்தேக்கத்தை பற்றிய சில விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இரணைமடு என்ற பெயர் கனகராயன் ஆறு பண்டைய காலத்தில் 2 குளங்களாக இருந்ததன் அடிப்படையிலே தான் வந்திருக்குது. மடு என்பதன் பொருள் நீர்த்தேக்கம் ஆகும். இந்த நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கான ஆலோசனை 1885ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1902ஆம் ஆண்டில் இந்த கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்குது. முதல் கட்டமாக 1921ஆம் ஆண்டில் $194,000 செலவில் கட்டுமானங்கள் நிறைவடைந்ததாக சொல்லப்படுது. அப்போது இதன் ஆழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 அடியாகவும்
கொள்ளளவு 44,000 ஏக்கர் அடியாகவும் இருந்திருக்குது. 1954ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட விரிவாக்கத்தின் போது இதன் ஆழம் 30 அடியாகவும் கொள்ளளவு 82,000 ஏக்கர் அடியாகவும் அதிகரிக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்ட விரிவாக்கம் நடந்தபோது இது மேலும் விரிவாக்கப்பட்டு 1977ஆம் ஆண்டு இதன் ஆழம் 34 அடியாகவும் 1,06,500 ஏக்கர் அடியாகவும் உயர்ந்திருக்குது. 1977ஆம் ஆண்டில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வான்கதவுகள் கொண்ட தோற்றம் இரணைமடுவுக்கு முதலாக கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல ஒரு வெள்ளம் இருக்குது. மீன்பிடி வெள்ளம் உண்டு. ஏதாச்சும் உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். கொண்டு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நண்டார் ராலா சிங்கராளுன்ற கால் அல்லது நண்டுன்ற கால் சிங்கரால் தான். மீன் பிடிக்க வரவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க போல். அந்த மாதிரி கிடக்கு. இந்த இடத்துல அப்படி மண்ணெல்லாம் குமிச்சு வச்சுருக்குறாங்க. என்னத்துக்குன்னு தெரியல. மீன் பிடிக்கிற வலையெல்லாம் கிடக்கு. இங்கே ஒரு வெள்ளம். ஓகே, அங்கேருந்து பார்த்த அந்த வெள்ளம் தான் இது. இங்கே வந்துட்டேன். சரி, இப்போ இரணைமடு குளம் அந்த பண்ட்டை பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக எங்கேருந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது மற்றொரு பக்கம் இருக்க கரை. இங்கே வருங்கோ, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பிறகு அப்படி இங்கே வந்தீங்கன்னா அப்படியே வந்து கொண்டே இருக்கலாம். இப்போ தெரியும் இரணைமடு குளத்தினுடைய சிறப்பு. இப்போ தான் அந்த வான் பாயிற அந்த இடமெல்லாம் வருது. அவர் மட்டும் இருக்க நந்தி மாதிரி இருக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் சேரு. உங்கால பக்கம் கரையோரம் நடக்க முடியாது சார். இந்த இடத்துல ஒரு வெள்ளம் இருக்கு. மீன்பிடி வெள்ளம் உண்டு. ஏதாச்சும் உள்ள இருக்கான்னு பார்ப்போம். கொண்டு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நண்டார் ராலா சிங்கரால்
சிங்கராளுன்ற கால் அல்லது நண்டுன்ற கால், சிங்கரால் தான். அந்த கால் கிடக்கு, இந்த அங்காலையும் கிடக்கு. இப்போ நாங்கள் இரணைமடு குளத்தினுடைய இந்த கரையோர பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகழகான மரங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடமெல்லாம் நீரால் மூழ்கித்தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த வேர் பகுதியெல்லாம் நீரில் மூழ்கி இருக்கும். நன்றாக நிழல் தரக்கூடிய அழகிய மரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கால பக்கம் ஒரு மேடு இருக்குது. என்னன்னு சொல்லி பார்ப்போம் கிட்ட போய். கரையோர பகுதியில் அலைகள் அடிக்கப்பட்டு இந்த இடம் எப்படி பறிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஏதோ ஃப்ரீயாக கிடக்கு. இங்கே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்க வேண்டிய, இந்த இடத்துல இருக்க வேண்டிய நீரை தான் நீங்கள் இப்போ அங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவ்வளோ நீரும் விவசாயத்திற்காக திறந்து விடப்பட்டிருக்கு. அதுதான் பிரதான காரணம். அதில் ஒரு பகுதி ஆவியாகி இருக்கலாம். இது ஒரு பெரிய வறட்சின்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். இரணைமடு நீர் முழுமையாக தேங்கி இருக்கும் போது இந்த இடத்துக்கு இப்படி வர முடியாது. வேறு பாதையினூடாகத்தான் வரலாம். அந்த பெரிய மரம் உண்டு. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இரணைமடு நீர்த்தேக்கத்தின் இந்த கரையோர பிரதேசங்களில் நடந்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு வேர் மேலே எப்படி வேர் இப்படி மேலே இருக்குது. இந்த இடத்துல வேர் பிடிச்சிருக்குண்டா யோசித்து பாருங்கள், தண்ணி எந்த மட்டத்துக்கு இருந்திருக்கும். கரையோர பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வலை, சிக்கப்பட்ட வலைகள் கிடக்கிறத பார்க்கலாம். ஸோ இது இப்படியே இருக்கிறதும் ஆபத்து தான். ஏனென்றால் சில விலங்குகள் இந்த இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வலையில் சிக்கப்பட்டு இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு விலங்கினுடைய எண்புக்கூடுகள்லாம் கிடக்கு. இது பெரும்பாலும் மாடு. ஸோ பெரும்பாலும் இந்த கள்ள மாடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அதுகளாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல அறுக்கப்பட்டு கிடக்கு. இந்த இடங்களில் பெரும்பான்மையான இடத்துல அதை பார்க்கலாம்.
கரையோர பிரதேசம், பெரிய ஆழம் இல்லாத இடமா தான் இருக்கும். எப்படி பெரும்பாலும் என்ன முழுமையாக நீர் நிரம்பிட்டு ஆழம் இல்லை என்று இறங்க முடியாது. என்ன ரீசன் என்றால் முதலைகள் அதிகமாக இருக்குது இங்கே. அப்போ எந்த இடத்துல முதலை வந்து நிற்கிதுன்னு தெரியாது. இந்த இடத்துல ஏதோ பெட்டியாக இருக்குது, என்னென்னு தெரியுது. அட பாவிகளா, இங்கே பாருங்க எங்களோட பைக்குன்ற சீட்டுன்ற நிலைமையை. இங்கே பாருங்க, குரங்கு செஞ்ச வேலை. ஒருத்தர் இதில் இருந்தால் நான் சும்மா உட்காந்துருக்கோன்னு சொல்லி பார்த்தேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்படி அடிக்கடி குரங்குனால சில பிரச்சனை வருவதாக சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு நடந்துட்டது இன்றைக்கி. இங்கே பெரிய செலவுன்னு வச்சுட்டேன். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் இரணைமடு குளத்தை காட்டிட்டு வந்தோம். ஸோ இந்த பைக்கு குமர சின்ன வேலை வச்சுட்டார். ஓகே, தொடர்ந்து நாங்கள் முன்பக்கம் இருந்து பார்க்கலாம் இந்த குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இரணைமடு குளத்துக்கு போகிற முன்ன, அதாவது ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தான் பார்க்குறீங்க. பெரிய பெரிய கடரெல்லாம் போட்டு கிடக்கு. என்னத்துக்காக அப்படி அமைச்சிருக்காங்கன்னு தெரியலை. கொஞ்சம் பெருசாக தான் ஏதோ கட்டுப்பட்டு கிடக்கு. பெரிய பெரிய இரும்புகள்லாம் பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. இது என்னென்று தெரியலை, யாராவது தெரிஞ்சால் கேட்கலாம். இது என்னென்று இங்கே பாருங்கள் இப்படி இருக்குண்டு. கனகாம்பிகை குளம் கோவிலுக்குன்ற கேட்டுக்கு நேராக முன்னுக்கு இப்படி கட்டப்பட்டிருக்கு. அங்கால ஒரு சீமந்தால் சுவர் கட்டப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் வச்சுருக்குறாங்க. கீழே ஏதோ பெட்டியாக கட்டி வச்சுருக்குறாங்க. சரி, இப்படியும் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம் நாங்கள். பதிவு செய்யணும், பார்க்கலாம். ஓகே, பண்டுகள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களோட பெரிய ஒரு பாதையின் போது இது வட்டச்சி பக்கம் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பண்டுக்கு மேலேருந்து காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் இடத்துல உங்களுக்கு தெரியும். அதை பாருங்க, மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு வெள்ளம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஓகே, இரணைமடு குளத்தினுடைய பண்டிலிருந்து பார்க்கும்போது உள்ள தோற்றம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இரணைமடு குளத்தில் வான் பாய்ந்து போகும் அந்த பகுதிக்கு தான் போகிறோம். பாருங்கள் எப்படி வறண்டு போயிருக்குது இந்த இடம். வான் பாயிற நேரம் இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படி சனமும் இப்படி தான் இருக்கும். தண்ணி அப்படி தான் மேபி பாயும்.
எப்படி இருக்கிறது பார்க்கலாம் அந்த இடம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இது முதலாவது. ஓகே, இங்கேருந்து முதல்ல வான் பாய போகுது. வான் பாய்ஞ்சி போகிற தண்ணி இது வழியால் வேகமாக வந்து முதல்ல இப்படி ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டிலேருந்து கீழே பாயும். இது முதலாவது கட்டு. பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இரண்டாவது கட்டு இருக்குது. இந்த இதில் இதை பார்க்கலாம். பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே போய் பார்த்தா மூன்றாவது கட்டு. இப்படி 3 கட்டை தாண்டி அது வழியில் காட்டுக்குள்ளே போய் அப்படியே கடலுக்கு போய் சேருது. அந்த நேரம் இதில் பார்க்க மாட்டீங்கன்னா அப்படி இருக்கும் சனம் இதில். அடுத்த நிறைய மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் ஆர்வமாக மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிற காட்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த இடத்தின் சிறப்பு. அதையும் நாங்கள் இந்த காணொலியில் தொடர்ந்து இணைச்சிருக்கிறோம். இங்கேருந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதுதான் அந்த வறட்சி நிலை. இதில் பார்க்கலாம் கனகாம்பிகை அம்மன் கோபுரம் பாருங்கள் எப்படி ஓங்கி நிற்கிதுண்டு. வேலை நடந்து கொண்டிருக்குது. இது அந்த இரண்டாவது பண்ட்லேருந்து எடுக்கிறோம் நாங்கள். ஒரு மஞ்சள் நிற பூஞ்சனம் மாதிரி ஒன்று வளர்ந்துருக்குது. அந்த பிரதான வாய்க்காலினூடாக நீர் ஒரு பகுதி நீர் அப்படியே நேராக போக, மற்றது இங்கே பெரிய மோட்டார்கள் போடப்பட்டு இந்த தொட்டிக்கு கொண்டு வரப்படுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய தொட்டி. இந்த தொட்டியிலிருந்து திருவையாருக்கு தேவையான நீரெல்லாம் இங்கேருந்து தான் பகிர்ந்து வழங்கப்படுது. இது ஒரு தொட்டி அடி. நாங்கள் காட்டினது தொட்டியிலிருந்து வர நீர் இந்த மாதிரி வாய்க்காலின் ஊடாக போகும். இரணைமடு குளம் வறட்சியான காலப்பகுதியில் எப்படி தோற்றமளிக்குதுங்கிறது தான் எங்களோட காணொலியில் எங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியிருந்தோம். நிச்சயமாக இந்த வீடியோ வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.